திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் OSS பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்திய வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்து செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அரசு தேர்வை நல்லதொரு அறிவுரையை மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அவர்களையும் அனைவர் சார்பாக வரவேற்கிறோம். வெல்கம் சார். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து பயன்பெற இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவியர் அனைவரையும் அவர்களோடு இணைந்து அந்தந்த பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் OSS பொறியியல் கல்லூரி சார்பாக இவ்விழாவிற்காக அன்பாய் வரவேற்கிறேன். தேர்வு குறித்து மாணவர்கள் கொள்ளும் அச்சத்தை போக்கவும், தேர்வு குறித்து மாணவர்கள் அடையும் மன அழுத்தத்தை குறைக்கவும் அதற்காக பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி. ஆகையால் தேர்வு என்பது இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்தனை பள்ளி மாணவர்களுக்கும் புதிதல்ல. இந்த வெற்றி கொடிக்கட்டு இந்த நிகழ்ச்சி என்பது உங்களை எல்லாம் வெற்றியாளர்களாக மாட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி. நீங்கள் ஏற்கனவே வெற்றியாளர்கள் தான். ஏனென்றால் +2 வரை இத்தனை தேர்வுகளை கடந்து வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றாலே அது வெற்றிக்கான ஒரு அறிகுறி தான். நீங்கள் வெற்றி அடைந்தவர்கள் தான். Always think about how you were and how to improve yourself at least like 1% from yesterday. Recognizing your talent and building your natural skills is the key to a bright future. We at OSS believe in this thought wholeheartedly. Our institution is built to be an ecosystem that can nurture and enhance a person's inherent skills in academics and beyond, with first-class lab and research facilities, sporting infra and many more. We would be very happy to answer any questions to you and provide guidance. At last, all the best to the fellow students, and thank you News7 for giving me this opportunity. Thank you. First of all, as usual start பண்றப்போவே great thanks to OSS Institute of Technology and News7 for arranging this event. இந்த நேரத்தில் ரொம்ப தேவைப்படுற ஈவெண்ட்டாக இது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்கள் சேர்மேன் OSS பண்ணோம் அருண் சார். ஸோ அவையோர் அனைவருக்கும் மீண்டும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்னும் யூடியூப்பில் நீங்கள் உலகம் பூரா அந்த தகவல்களை நீங்கள் பேசணும் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ மனித வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் பார்க்கும்போது சிந்திக்கக்கூடிய ஜீவராசி மனித ஜீவராசி தான். நீ எப்போ சிந்திக்கிறியோ அந்த கோபத்திலேருந்து வெளியில் வர மாதிரி நீ சிந்திக்க தொடங்கும் போது உனக்கு பாதை மாறுகிறது, அந்த வேகம் வருகிறது. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய குழப்பத்தை நான் நீக்கிறேன். இப்போ நான் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா? சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார், உண்மையாலுமே நான் ட்ரை பண்ணுறேன் சார், படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், நைட்டு உட்காந்து படிக்கிறேன் சார், ஆனாலும் என்னால் முடியல சார். அடுத்த 10 நாளில் 15 நாளில் மறந்துடுறேன் சார். என்னால் பாட்டை முழுசாக ஞாபகமாக வச்சுக்க முடியுது சார், ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் முடியல சார். என்னால் ஏன் முடியல அப்படின்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். முதல்ல என்னால் முடியுன்றதை நான் நம்பணும். இந்த ஹாலில் உட்காந்துருக்கிற 2000 பேத்துல யார் நீங்கள் அதிகமாக எழுதி ஜெயிக்கிறீங்களோ மறுபடியும் ஒரு ஆஃபரு, ஒரு செல்ஃபி. ரெடி? 1 2 ஸ்டார்ட். ரெடி?
வழிகாட்டி எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியரை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எந்த இடத்துல உடஞ்சாலும் அந்த இடத்துல வந்து மறுபடியும் எழுந்து வந்து நிற்கணுங்கிறத வந்து ஐயா சொல்லி கொடுத்தாரு. அந்த வெற்றி வழிகாட்டி வந்து ஷோ வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. வெற்றி வழிகாட்டிக்கு ஷோ வந்து எங்களுக்கு வந்து அடுத்த நாங்கள் வந்து போட்டித் தேர்வுகள் எழுதும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் பேசுறது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இவ்வளோ நாள் நாங்கள் வந்துட்டு ஒரு 12th நோக்கி போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக சொன்னாங்க. எப்போ நம்மளுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து ஒரு போட்டி மாதிரி வச்சாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதை விட அதிகமாக எடுக்கிறது, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு அந்த நிமிஷம் நம்மளுக்கு இலக்கு இல்லை, அதனால் நம்ம வந்துட்டு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான். ஆனால் அடுத்த ஒரு நிமிஷம் நம்ம அதை விட ஒரு படி மேலே எடுக்கணுங்கிறது தான் நம்ம நினச்சிருந்தோம். ஸோ நம்ம நினச்ச இலக்கோட அதிகமாக எடுத்தாலும் பரவாயில்ல, தோல்வி எடுத்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்த நோக்கத்தை போய் இன்றைக்கி சார் சொன்ன கருத்துலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டார் சார். சாரை மாதிரியே நானும் சப் கலெக்டர் ஆகணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அருண் சார் நீங்கள் சொன்னதும் அந்த நாலேஜ் பற்றின கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னால் முடியுங்கிறதே உங்களை வச்சு தான் நான் அந்த இன்ஸ்பிரேஷன் ஆகியிருக்கேன். அதே மாதிரி நான் பெரியவளாகி என்ன பண்ண போகிறேங்கிற கனவே இல்லாமல் இருந்தது. சாரோட அந்த அறிவுரையை கேட்டதுலேருந்து எனக்குள்ளே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. நம்ம இதை தான் செய்ய போகிறோம், நம்ம இதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இங்கே சார் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நல்லா படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போகணுன்னு ஒரு எய்ம் வந்திருக்கு. இதனால் வந்து நான் பப்ளிக் எக்ஸாம் டைமுக்குலாம் வந்து இன்னும் டைம் இருக்குது, படிச்சுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் டெப்டி கலெக்டர் சார் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. சார் சொன்னதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் இனிமேல் வந்து நான் நல்லா படித்தா கூட நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல வேலைக்கு போவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் வரும்பொழுது நான் விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன். இங்கு வந்தவுடன் எனக்கு தேர்வு எவ்வளோ முக்கியம் என்பதை டெப்டி கலெக்டர் சார் சொன்னதும் கல்லூரி நிர்வாகிகள் சொன்னதையும் வைத்து நான் ஒரு முன்மாதிரியாக வைத்து என் வாழ்க்கையில் பெரிய மதிப்பை அடைவேன். நான் வந்து இங்கே வரது ஒரு டைம் வேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இது நல்ல ஒரு ஹோப்பாக இருந்துச்சு. அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே ஹோப்பை எனக்கு டைம் நிறையா இருக்குது, பட் இருந்தாலும் நான் அதை நல்லபடியாக செலவு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு போடும்போது எனக்கு எந்த இலக்கும் கிடையாது. எனக்கு இலக்கே இல்லாமல் நான் முட்டை போட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அவர் சொன்ன அந்த அடுத்த ஒரு நிமிஷத்தில் அதை விட வேகமாக போடணும். அதை விட நான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது 51 அதிகமாக போட்டேன். அப்போது எனக்கு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, நேரம் கம்மியாக தான் கொடுத்தாரு, ஆனால் அவர் சொன்னதை அதிகமாக போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அவர் சொன்னது 4 பேர் 4 விதமாக பேசுவோம், அதை நம்ம காதில் வாங்கிக்க கூடாது. அது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. Really fantastic, and we had motivational speeches, and I learned many things about how to talk and with confidence. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எக்ஸாம் வேறு பக்கத்தில் நெருங்கிடுச்சு. எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் இருக்கும் தான். எனக்கு ரொம்பவே இருந்தது. நான் ரொம்ப பதட்டப்படுவேன். பட் இங்கே வந்து இவங்க ஸ்பீச்செல்லாம் கேட்டப்போ எனக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. என்னால் முடியும், நான் கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன்னு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேருந்து அடுத்த லெவல் நான் போவேன். மீட்டிங் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே நல்லா இருந்துச்சு. எல்லாமே இங்கே சார்லாம் நிறைய சொன்னாங்க. எக்ஸாமை பற்றி எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு நிறையா வந்துச்சு. படிச்சு எல்லாரும் உயர்ந்த நிலைக்கு வந்து நீங்க உங்களுக்கு